ஏன் வேண்டும் நாம் தமிழரின் ஆட்சி? இந்த தலைப்பை கடந்த அந்த 5 ஆண்டு கால அரசியலோட ஒப்பிடும்போது நமக்கு தெளிவாக தெரியும். இன்னைக்கு எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்களில் லஞ்சம் இல்லாத ஏதாவது ஒரு துறையை சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஊழல் பண்ணாத ஏதாவது ஒரு அமைச்சரை சொல்லுங்க. இல்லை நான் நேர்மையாக இருந்தேன்னு சொல்லி மாறு கட்டக்கூடிய ஏதாவது ஒரு கவுன்சிலர், ஒரு எம்பி, யாரை வேணாலும் சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே லஞ்சம், லாபம், ஊழல் எல்லாமே ஊறி போய் கிடக்குது. இதெல்லாம் களையிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி கண்டிப்பாக வேணும். அது ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த தமிழ்நாட்டில் நம்ம தாத்தா காமராஜரும், நம்ம தாத்தா கக்கன், பசுமன் முத்துராமலிங்க தேவர், இப்படிப்பட்ட நேர்மையான அரசியல்வாதிகள் இருந்த இந்த புண்ணிய இந்த அரசியல் தளத்துல தான் ஐயா கருணாநிதியும் சமகாலத்தில் அரசியல் தலைவராக இருந்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தாத்தா காமராஜர் சாகும் போது சட்ட பாக்கெட்ல வெறும் 112 ரூபா காசும் வெறும் ஒத்த வேட்டி வச்சு ஆட்சி செஞ்சுட்டு போனாரு. ஆனா இதே தமிழ்நாட்டுல கெட்டின வேட்டி எங்க இருக்குன்னு தெரியாம ஆட்சி செஞ்சுட்டு போனவனுக்கெல்லாம் இன்னைக்கு ஊருக்கு சில 1000 கோடியில பெரிய பங்களா, பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி, பணம் எல்லாம் சேர்த்து வச்சு நல்ல கொள்கை தமிழ்நாட்டை ஊழல் பண்ணி வித்து தின்னவனுக்கு இன்னைக்கு ஊரெங்கும் சில. ஐயா, இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த ஊழல் பெருச்சாளிக்கு இங்க போடிலேயே செலவழிக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டாங்கயா. இதெல்லாம் களையறதுக்கு தான் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஆட்சி கண்டிப்பா வேணும். அப்புறம் நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு அவர்களாம் ஒரு மனசுல ஒரு எப்படி ஒரு குறைந்தபட்ச ஒரு ஈவிரக்கன்னு கூட தெரியல. போன ஆட்சியில நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல நம்ம தமிழர்கள் ஒரு உரிமைக்காக போராடின தமிழர்களை 14 பேர்த்த துள்ள துடிக்க சுட்டு கொண்டுட்டு அந்த செய்திக்கு சொன்னாரு, ஐயா இந்த சுட்டு கொண்ட விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்காரு. ஐயா, அப்படி தெரியாம இருக்கிற உங்களை முதலமைச்சராக கொண்டு போய் பொம்மை முதலமைச்சரை உட்கார வைக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அற்ப பதவியா இன்னைக்கு ஊரூரா போய் வாக்கு பிச்சை கேட்டு ஒரு கூட்டத்துக்கு 200-300 காசு கொடுத்து எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம், எதுக்கு இந்த போராட்டம், விட்டுட்டு போக வேண்டியதான? உங்களுக்கு பொம்மை முதலமைச்சரை வச்சிருந்திருக்காங்கல்ல. அப்புறம் ஒரு சிலர் கேட்பாங்க, உங்க அண்ணன் சீமானு விஜய் அரசியல் வர்ற முன்னாடி எல்லாம் தம்பின்னு சொல்லுவாரு. இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே போட்டு அடின்னு அடிக்கிறாரு. தம்பி தலைவனை ஏத்துக்கலாம், தற்கொலையா எப்படி ஏற்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா, இவங்க நமக்கு புதுசா தெரியுது. ஐயா, தேர்தல் பரப்புரையா 10 நிமிஷத்துல முடிக்கிறான், ஆர்ப்பாட்டத்தை அரை மணி நேரத்துல முடிக்கிறான், பொதுக்கூட்டத்தை 1 மணி நேரத்துல முடிக்கிறாயா? இவன் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கூட்டத்தை நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு சட்டசபைக்கோ ஒரு பாராளுமன்றத்துக்கோ போக வச்சோம்னா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்போ இந்த போன அரசியல் மாநாட்டில் ஒருத்தன் தளபதி கத்தினா இல்லை, அவனை கொண்டு போய் ஒரு பாராளுமன்றத்துக்கு எம்பி அனுப்புறோம்னு வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுவான்? 3/4 காலுக்கு பெயிண்ட் போடுவான், தலையில கலராக பெயிண்ட் அடிப்பான். இப்படி அடிச்சுட்டு அவங்க பாராளுமன்றத்தில் உட்காரும் போது நம்ம தமிழ்நாட்டை அவன் எப்படி கேள்வித்தனமா எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே ஒரு பக்கம் நம்ம ஐயா புசி ஆனந்த், இவர் ஒரு நிதித்துறை அமைச்சராக இருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் வாயில 80ன்னு ஒரு வார்த்தை வராது. ஆனால் இவர் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகுது. இதெல்லாம் களையறதுக்கு தான் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி தேவை. இந்த வாய்ப்பளித்த என் உறவுகளுக்கு மிக்க நன்றி. நாம் தமிழர் கட்சியினுடைய தேனி மண்டல செயலாளர் அருமை சகோதரர் பிரேம் சந்தர் அவர்கள் நெருப்புரை ஆற்றுவார்.